மேனிஃபெஸ்ட் 7 ஸ்டெப்ஸ் டு லிவிங் யுவர் பெஸ்ட் லைஃப் அப்படின்ற புஸ்தகத்தை படிச்சிட்ருக்கேன். அதை எழுதுகிறவங்க பார்த்திங்கன்னா ராக்ஸி நஃபௌசி அப்படின்றவங்க. இதில் இப்போ ஒன்று படித்தேன், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன். அது என்ன அப்படின்னா 3 கேட்டகரிஸ் ஆஃப் கிராட்டிடியூட். கிராட்டிடியூட் எதுக்கு சொல்லணும்னா, நமக்கு கோபமாக இருக்குது, பொறாமல் இருக்குது, கவலையாக இருக்குது, இந்த மாதிரியான நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கும் பொழுது நீங்கள் கிராட்டிடியூட் சொன்னீங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷனை அப்படியே ஷிஃப்ட் பண்ணிடலாம். நிறைய நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் 3 கேட்டகரிஸில் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து நமக்கு நடக்கிறதுக்கெல்லாம், நமக்கு இருக்கிறதுக்கெல்லாம் முதல்ல நன்றி சொல்கிறது. பார்த்திங்கன்னா, கிரேட்ஃபுல் ஃபார் மை ஸ்ட்ரென்த், ஃபார் மை ஹெல்த், ஃபார் மை மைண்ட், இப்படி எனக்கு உள்ளது மாத்திரம் சொல்லிக்கிறது. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய ஜாபு, அப்படி அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறது, அதெல்லாம் சொல்லி அதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறது. இன்னொன்று வந்து நம்ம பிரபஞ்சத்தில் உள்ளதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்கிறது. பார்த்திங்கன்னா, சன்ஷைனுக்கு, சூரியன் வருது அதுக்கு நன்றி, மழை வருதா அதுக்கு நன்றி, என்ன பார்க்குறீங்களோ அதுக்கெல்லாம் நன்றி சொல்கிறது. ஸோ இது எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ஹைலைட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ரீட் பண்ணிட்டு நான் அப்புறம் தமிழில் சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அவங்களுக்கு வந்து டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அப்படிங்கிறவருடைய அந்த கோட் இது. கிராட்டிடியூட், அப்ரிசியேஷன் அண்ட் கைண்ட்னஸ் ஃபார் 10 minutes a day 3 times a day கேன் ஸ்ட்ரென்தன் யுவர் இம்யூன் சிஸ்டம் பை 50% அப்படிங்கிறாரு. ஜோ டிஸ்பென்சா அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர். அவருடைய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 10 நிமிடங்கள் டெய்லி ஒரு கிராட்டிடியூட் சொல்கிறீங்க, ஒரு ஒரு அப்ரிசியேஷன், அடுத்தவங்கள சூப்பராக இருக்குது அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒரு கைண்ட்னஸ், ஒரு அன்பாக இருக்கிறது, இது ஒரு 10 நிமிஷத்துக்கு 3 நேரம் இதே மாதிரி 10 நிமிஷம் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி 50% இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம மருந்து மாத்திரையை தான் 3 நேரம் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் இந்த ஒரு குணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட இம்யூனிட்டி 50% நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்ம உடம்போட ஹெல்த்தை. கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, அப்ரிசியேஷன், அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், அப்ரிஷியேட் பண்ணுங்கள். கைண்ட்னஸ், கைண்டாக இருங்க, அன்பாக இருங்க, அடுத்தவங்க கூட கோவப்படாதீங்க. 3 நேரம் 10 நிமிஷம் இருந்து பார்க்கலாமா? 50% நம்மளோட வியாதிகள்லாம் பறந்து போயிடும். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வரும், நம்ம உலகத்தில் ஒரு சிறந்த மனிதர்களாகவும் ஆகும். அதுதான் இதில் வந்து போனஸ் இல்லைங்களா? ஸோ 10 minutes ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த 3 வரீங்களா இந்த சேலஞ்சுக்கு?